ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அழகர் மெஸ்லேருந்து நான் சாப்பாடு வாங்கியிருந்தேன். அதுவும் பிரியாணி வாங்கியிருந்தேன். இந்த பார்சல் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் ஆகுது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. அதோட பார்சல் வந்து எல்லாமே பொட்டலை மாதிரி பாக்ஸ்லாம் கொடுக்கல, பிளாஸ்டிக்கில் இது பண்ணலை. ஸோ இதில் வந்து குழம்பு வந்து ஒரு 4 வகையானது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது குடல் ரோஸ்ட்டு. அது ஒன்றா எடுக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து பிரியாணி பாருங்கள், அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்கள் அந்த பார்சல் பார்க்கும்போதே. அதுக்கு தயிர் பச்சடி, அடுத்து குருமா, தால்ச்சா, அப்புறம் கொழுப்பு குழம்பு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரியாணியோட டெக்ஸ்சர் பாருங்கள், சொல்லவே வார்த்தையே இல்லை. அதே மாதிரி குடல் பாருங்கள், குடல் பெப்பர் ரோஸ்ட்டு, இது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த பிரியாணி வந்து அந்த கலர் யூஸ்வலாக வந்து பிரியாணியோட கலர் வந்து ப்ரௌன் கலர் தான், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். இதுதான் ட்ரெடிஷ்னலோட இது. ஸோ இப்போ தான் வந்து ரெட் கலர் இந்த மாதிரிலாம் வருது. இதுதான் அந்த ஒரிஜினல் மசாலா. நீங்கள் திண்டுக்கல் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சைட்லாம் போனீங்கன்னா அங்கே பிரியாணியோட டெக்ஸ்சர் இந்த கலரில் தான் இருக்கும். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதோட நான் 3rd டைம் வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே ஹோம்மேட் மசாலா, அதனால் நமக்கு எதுவுமே திகட்டலை. ஸோ ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று கூட நமக்கு எதுவுமே வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பர். நான் பார்சல் வந்து இந்த குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க, எதுவுமே லீக் ஆகலை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பிரித்தேன்னா, ஒரு தால்ச்சா குழம்பு மாதிரி இருந்துச்சு, எலும்பு இதெல்லாம் போட்டு தால்ச்சா, அதுவுமே நல்ல எண்ணெய் மிதக்க சூப்பராக இருந்துச்சு. இவங்கள்ட்ட என்னென்னா, நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். மிச்சப்படி பெருசாக வந்து ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக சமைப்போம் இல்லையா, வீட்டு மசாலா, அது மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க. ஒரு பார்சலே பிரிக்க போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஃப்ளேவர், அந்த பிரியாணியோட ஃப்ளேவரை அவங்கள அடிச்சிக்க முடியாது. ஆக்சுவலி மதுரையிலே பிரியாணிக்கு இது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான் சொல்லுவேன். தயிர் பச்சடி, ஸோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து அதை வச்சு சாப்பிட முடியல. ஸோ அதனால் பிளேட்டில் வந்து மாற்றிட்டு ஸோ பிளேட்டில் வச்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பிளேட்டில். பிரியாணி, எனக்கு பிரியாணினாலே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டன் பிரியாணினா சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எனக்கு பசி வேறு ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. போயிட்டு வரும்போதே அப்படி வந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து நியர்பை தான், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ஸ்டாண்டர்டான ஒரு ரெஸ்டாரண்ட்னால் அங்கே தான் அடிக்கடி போகிறது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக போகிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்காங்கன்னு. பீசஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ டெண்டரியாக, அவ்வளோ ஒரு சூப்பராக, எல்லாமே பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி மீட்டுமே நல்லா குக் பண்ணியிருப்பாங்க. நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 8 பீசஸ் வந்து இருந்துருச்சு. எடுக்க பீஸாக வந்துச்சு. யூஸ்வலாக அப்படி இருக்காது, 4 பீஸ் அப்படி தான் வைப்பாங்க. இது எடுக்க நிறையா பீசஸும் இருந்துச்சு. நியர்லி 8 பீசஸ் நான் எடுத்தேன். கூட வந்து பாயில்டு எக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரியாணி வந்து நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு, அட் த சேம் டைம் வந்து நல்ல உதிரியாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பார்க்க அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி. அப்பா ஒரு பைட்டு எடுத்து வைக்கும்போது சொர்க்கமாக இருந்துச்சு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாரோட யூடியூப்லேயும் வந்து ஒரு ஹைப் கொடுக்குற ரெஸ்டாரண்ட் இது. உண்மையிலே இது ஒர்த்தானது. தயிர் பச்சடி கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே பிரியாணினாலே தயிர் பச்சடி தானே, நார்மலான நம்ம வச்சு சாப்பிட்றத காட்டிலும் தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ஹைலைட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் என்னென்னா ஸ்பெஷல், திகட்டாது. இப்போது மிச்ச இடத்துல வந்து இப்போ அஜினோமோட்டோ இந்த மாதிரிலாம் போடுறதுனால திகட்டும் பிரியாணி, நம்ம ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. வீட்டில் எப்படி நம்ம நல்லா சாப்பிடுவோமோ அதே மாதிரி அதே ஃபீல் தான் இங்கேயும் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸ்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மட்டன் வந்து பாருங்கள் அவ்வளோ டெண்டரியாக இருக்குது. எத்தனை பீசஸ் பாருங்கள், நிறையா இருந்துச்சுங்க பாருங்கள். கையில் அப்படி நசுக்குனாலே அப்படியே மட்டன் அவ்வளோ பூ மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை இப்போ ஒரு பைட்டுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நிஜமாகவே எனக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு ஈவினிங் டின்னர், அதே மாதிரி இவங்கள்ட்ட டின்னரும் நல்லாயிருக்கும். பரோட்டா, எஸ்பெஷலி இவங்களோட நூல் பரோட்டா, மட்டன் சுக்கா, எல்லா டிஷ்ஷுமே ஒரு டிஷ் கூட குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி கரண்டி ஆம்லெட் எல்லாமே இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது என்னென்னா ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பாருங்கள் குடல் ரோஸ்ட்டு பாருங்கள் எப்படி பாருங்கள், அந்த ஆனியன்லாம் நிறையா போட்டு பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுவும் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு.
ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன். ஸோ குடல்ல யூசுவலாக வந்து அந்த பிளாக் கலரை வந்து சில கடையில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அது ரிமூவ் பண்ணக்கூடாது. இவங்களும் அதை ரிமூவ் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அதில் நிறையா வைட்டமின் இருக்குது, சத்து இருக்குது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணாமல் நல்ல ஒரு எந்த ஒரு கவுச்சியுமே இல்லாமல் ரொம்ப ஹைஜீனிக்காக குக் பண்ணியிருந்தாங்க. அந்த வே ஆஃப் குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்போ போனாலும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, அட் த சேம் டைம் வந்து அது ஸ்டொமக் அப்செட் ஆகாமையும் இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அழகர் மெஸ் தான் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்வேன். ஒரு நல்ல நீங்கள் ஒரு 500 கொண்டு போனாலே நிறைவாக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அது இவங்களோட ஐரமீன் குழம்புக்கெல்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய குவான்டிட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே இந்த பாருங்கள், அந்த கொழுப்பு குழம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கொழுப்பு பாருங்கள், ஆட்டோட கொழுப்பு. இது ரொம்ப சத்து, குடல் புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. ஸோ அதை சாப்பிட்டபோது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து தனித்தனியாக இல்லாமல் அந்த மசாலாவோட அந்த குடல் எல்லாமே பிளெண்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக தயிர் பச்சடி கூட சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு, குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னே தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஏதாவது பர்த்டே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி அந்த வெயிட்டர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு நல்லா பரிமாறுவாங்க. என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வைப்பாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோடது பெஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா நைட்டு, அதாவது இங்கே நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நான் பார்த்தது அளவுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பிரியாணினாலே அவிச்ச முட்டை தான். கண்டிப்பாக அந்த பாயில்டு எக் கூட பிரியாணி வச்சு கொஞ்சோண்டு தயிர் பச்சடியும் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அப்படியே சொர்க்கமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்படி ஒரு பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் நானே முடிச்சிடுவேன். ஒரு பிரியாணி வாங்கினா சில இடத்துலலாம் சாப்பிட முடியாது, ஏன்னா திகட்டும், மசாலா ஓவராக இருக்கும், கொஞ்சம் பட்டை கிராம்பு இதெல்லாம் கூட போட்டுருவாங்க. ஸோ இங்கே அப்படி இல்லை, எல்லாமே கரெக்டாக சட்டிலாக இருக்கும் மசாலா. பிரியாணியோட டேஸ்ட்டு, அந்த மட்டனோட டெண்டரினஸ் எல்லாருமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் இருக்குது, ராம் நகரில் அபர்ணா டவர்ஸ் கிட்டே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இதை சாப்பிட்ருக்கவே முடியாது. அது மாதிரி குடலில் பார்த்திங்கன்னா பீசஸ்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ குடல் ரோஸ்ட்டும் இதுவும் வச்சு சாப்பிடும்போது அந்த காம்பினேஷன் வேறு லெவல், சொல்ல வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இதோட பில்லை வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணி வந்து 280, அதே மாதிரி குடல் ரோஸ்ட் வந்து 180. இவ்வளோ தான், ரொம்ப நாமினல், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்த்தான ரெஸ்டாரண்ட். தேங்க்யூ.